குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, அதுக்காக படிக்கவே முடியாது இல்லை இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக டாப் 25 5 மார்க் கொஸ்டின். உங்களுக்கே தெரியும் 2 வால்யூம் புக்கும் சேர்த்து எவ்வளோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது, எவ்வளோ ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்குதுன்னு. அவ்வளோலாம் நம்மளால் படிக்க முடியாது, எனக்கு ரொம்ப மினிமமான அமௌண்ட் இருக்கணும், ஆனால் கொஷின் பேப்பர்லேயும் அந்த கொஷின்ஸ் எல்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 25 கொஷின்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த கொஷின் நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருந்த அப்படின்னா மினிமம் 4-5 மார்க் கொஷின் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா? கொஷின் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தால் கூட நீ வந்து 3 கொஷின் கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். பாஸ் ஆக முடியல அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, வரப்பிரசாதம் மாதிரி தான். ஸோ இதை வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த 25 கொஷின் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த 25 கொஷினும் நீ படிச்சுட்டு போன அப்படின்னா நீ பாஸ். ஓகேவா? நீ 1 மார்க் படித்தாலும் சரி, 2 மார்க் படித்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, அதெல்லாம் பற்றி கவலையே இல்லை. இந்த 5 மார்க் கொஷின் படிச்சுட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நீ பாஸ் ஆகிடலாம். ஸோ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு என் எலக்ட்ரிக் டைபோல் அலாங் இட்ஸ் ஆக்சியல் லைன் கொஷின் கொடுத்துருக்கேன். அதுலேயே ஈக்குவட்டோரியல் லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இருக்கும். ஓகேவா? அந்த கொஷினும் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு என் டைபோல், அந்த கொஷினும் கொடுத்துருக்கேன். இந்த 3 டெரிவேஷனில் மேக்ஸிமம் ஒன்று வந்துடும். சப்போஸ் அது வரல, ஃபஸ்ட் லெசனில் அந்த கொஷின் வரல அப்படின்னா வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை தவிரவும் காஸ்லாவோட அப்ளிகேஷன்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. ஆனாலும் நீ மெயினாக படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஷின் தான் படிக்கணும். ஓகேவா? ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், அடுத்து வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஓகேவா? அடுத்து செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஓகேவா? வீட்ஸ்டோன் பிரிட்ஜும் படிக்கணும். அடுத்து வந்து அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மீட்டர் பிரிட்ஜ் இருக்குது, பொட்டன்ஷியோ மீட்டர் இருக்குது, அது எல்லாமே செகண்டரி தான். இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இருக்கும் யூஸிங் வோல்ட் மீட்டர், அந்த கொஷின் நான் பின்னாடி எழுதியிருக்கேன். ஸோ செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஷினும் கம்பல்சரி படிச்சிருங்க, வீட்ஸ்டோன் பிரிட்ஜும் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான், இது 3rd லெசனில் இருக்கும். அடுத்து ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 4th லெசன். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம், இது வந்து பார்த்திங்கன்னா 5th லெசனில் ஒரு 4 ஈக்குவேஷன் வரும், இன்டெக்ரல் ஈக்குவேஷன். ஸோ அந்த 4 கொஷினும் அந்த 4 ஈக்குவேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ 4 ஈக்குவேஷன் எழுதினாவே உனக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனில் இருக்க டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த நேம்ஸ் எழுதினீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மார்க்ஸ் வந்துடும். அடுத்த 9th கொஷின் பாருங்கள், ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel கரண்ட் கேரியிங் கண்டக்டர். மெயினாக ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் பழைய கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் டிவிஷன் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் இதில் கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க, ஆஃப் இயர்லியும் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த கொஷினை கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க. இது யாருமே படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், தயவு செய்து படிச்சிருங்க. அடுத்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஈக்குவேஷனும் மிரர் ஈக்குவேஷனும், இது ஆல்ரெடி எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் 6th லெசனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் மேக்கரும் மிரர் ஈக்குவேஷனும், அது 2லேயும் ஏதாவது ஒன்று வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்து 7th லெசனில் நான் வேறு எதுவுமே எழுதலை, யங் டபுள் ஸ்லிட் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியும் இருக்கும், பாத் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த 2 கொஷினுமே கம்பல்சரி படிச்சிருங்க. ஓகேவா? அது 2ல் ஏதாவது ஒன்று கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து 8th லெசனை பொறுத்த வரைக்கும் டேவிஷன் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட்டு, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, இது 2ம் 8th லெசனில் கொடுத்துருக்கேன். அடுத்து 9th லெசனில் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டீகே. 10th லெசனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். கண்டிப்பாக இந்த 2மே படித்தே ஆகணும். கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான், நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து தான் கொடுத்துருக்கேன். அதனால் எந்த கொஷினுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹாஃப் வேவ் படித்தா ஃபுல் வேவ் படித்த மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் அதை 2மே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி இது வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்லேயும் கேட்க சான்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸில் கேட்டாலும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஏதாவது 5 ப்ராப்பர்ட்டிஸ் எழுத சொல்லிவிட்டு அது கூட சேர்த்து 5th லெசனில் இருக்க ஏதாவது சம்மும் கேட்பாங்க. ஸோ 5th லெசனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாம் சேர்த்து ஒரு 10 சம்குள்ளே தான் இருக்கும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகேவா? அடுத்து 18th கொஸ்டின், ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் எ சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்.
ஆர்எல்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 4th லெசனில். அடுத்து ஃபிஷ்யூ மெத்தடு 6th லெசனில் ஆல்ரெடி 2 கொடுத்துருக்கேன், மிரர் ஈக்குவேஷனும் லென்ஸ் மேக்கர்ஸும். அதோட சேர்த்து ஃபிஷ்யூ மெத்தடும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அது 2 கேட்கலன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து ஃபிஷ்யூ மெத்தட் தான். ஓகேவா? அடுத்த 20th கொஸ்டின் ஜே தாம்சன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஜே தாம்சன். ஆக்சுவலாக மில்லிக்கனும் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் ஒரு 25 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால நான் அதை கொஷினை வந்து ஆட் பண்ணலை. ஸோ அந்த லெசனில் ஜே தாம்சன், மில்லிக்கன், லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே 9th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா 5th லெசனில். அடுத்து 8th லெசனில் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அடுத்து 2nd லெசன் இது ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூஸிங் வோல்ட்மீட்டர். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட் லாங் சார்ஜ்டு ஒயர். இதுதான் நான் சொன்னது காஸ் லாவோட அப்ளிகேஷனில் ஒரு கொஸ்டின். அதே மாதிரி 3rd லெசனில் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லாங் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் யூஸிங் பயட்-சாவர்ட் லா. ஆக்சுவலாக இதில் பயட்-சாவர்ட் லாவும் கொடுத்துருப்பாங்க. இதே கொஸ்டின் ஆம்பியர் சர்க்யூட் லா யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே ஈஸி தான், முடிஞ்சால் ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பயட்-சாவர்ட் லா கூட, ஆனால் ஆம்பியர் சர்க்யூட் லா வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். என்ன சொல்கிற எழுதுறதும் உனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆம்பியர் சர்க்யூட்டில் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், அதை வச்சு நீ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சால் அந்த கொஷினை ஆட் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. இந்த கொஷினை படித்தா ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாமில் கொஷின் ரொம்ப டஃப்பாக வந்துச்சுன்னா 3 5 மார்க் அட்டன் பண்ணலாம். இல்லை ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னா 4 இல்லை 5 கொஷினுமே அட்டன் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை மட்டும் படிங்கன்னு சொல்லலை, படிக்க முடியாதவங்க இதை மட்டும் படிங்க. படிக்கிறவங்க இது எல்லாம் தெரியுதான்னு கொஞ்சம் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீ அடுத்த கொஷின்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட்.